இப்போ இப்போ வர்ற நிறைய படங்கள் இப்போ சரியா போகாதது, பழைய படத்தை பீட் பண்ண முடியல. அந்த மாதிரி படங்கள் இருக்க மாட்டேங்குங்கிற குற்றச்சாட்டு நிறைய இருக்கு ஸ்டில் இப்போ வரைக்கும். அவர் படங்களுமே நிறைய இந்த படங்கள் மாதிரி இப்போ வந்து கமல்ஹாசன் அவர்கள் இந்த மாதிரி படங்கள் எடுக்க மாட்டேங்காரு, நடிக்க மாட்டேங்காரு சொல்றாங்க. ஸ்டில் நாயகன் மாதிரி ஒரு படம் வந்துருச்சு அப்படின்னா, நாயகனை பீட் பண்ற மாதிரி வேற ஒரு படம் எடுக்கணும்னா எடுக்க முடியாது. ஏன்னா அப்போ வந்த படங்கள்ல அப்போ ஒரு நாயகன்னா ஒரு நாயகன், ஒரு ஹேராம்னா ஒரு நாயகன் 2 கிடையாதா? நாயகன் 2 எடுக்க போய் தான். ஓகே. அந்த மாதிரி அவர் பண்ண படங்கள்ல அவர் பண்ண கேரக்டர் வந்து அவர் மட்டும்தான் பண்ண முடியும். அவர் பண்ற கேரக்டர்ல அவர் தான் ஒரு யூனிக்கான ஒரு ஆர்டிஸ்டா தனியா தெரிவாரு. அந்த அளவுக்கு டெடிகேஷனா தான் ஒர்க் பண்ற இடத்தையும் சரி, தான் ஒர்க் பண்ற என்ன ரோல்ல நடிக்கிறாரு சரி, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனா டெடிகேஷனா ஒர்க் பண்றவரால மட்டும்தான் இந்த அளவுக்கு சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக இருக்க முடியுங்கிறதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு திரு கமல்ஹாசன் அவர்கள் தான். ஆரம்பத்தில் மேக்கப் ஆர்டிஸ்டா சினிமாவுக்குள்ள நினச்சி வர்றதும் சரி, அதுக்கப்புறம் ஒரு நடிகராக தன்னை மாற்றி அமைச்சுக்கிட்டு இப்போ ஒரு உலக சாதனை புரிகிறதுல கமல்ஹாசன் அவர்கள் வந்து அவருக்கு நிகர் யாருமே இல்லை.